தூத்துக்குடி மாவட்டம் மேலநம்பிபுரம் கிராமத்தில் தாய் மகள் கொலை சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த நபரை துப்பாக்கியால் சுட்டுப் பிடித்த போலீசார் அவரை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷேக் மதார் வழங்க கேட்கலாம். ஷேக் மதார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் அருகே உள்ளது மேலநம்பி கிராமம். இங்கு வீட்டில் தனியாக இருந்த தாய் சீதாலட்சுமி மற்றும் மகள் ராமஜெயந்தி ஆகியோரை கடந்த 3ஆம் தேதி மர்ம கும்பல் ஒன்று கொடூரமாக கொலை செய்துவிட்டு நகை பணத்தை கொள்ளையடித்துவிட்டு தப்பி ஓடியது. இந்த சம்பவம் குறித்து நேரடியாக பார்வையிட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜான் உத்தரவின் பேரில் 9 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தேடி வந்தனர். இந்த நிலையில் அயன் வடலாபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள காட்டு பகுதியில் ட்ரோன் கேமரா மூலம் கடந்த 2 நாட்களாக தேடி வந்த நிலையில் இந்த சம்பவத்தில் இன்று அதிகாலை காட்டு பகுதியில் தலைமறைவாக இருந்த குற்றவாளி முனீஸ்வரனை தேடும் பணியில் காவல்துறை தீவிரமாக ஈடுபட்டு வந்தது. இந்த நிலையில் அதிகாலையில் தேசிய நெடுஞ்சாலை கீழயிரால் பகுதியில் பதுங்கி இருந்த குற்றவாளி முனீஸ்வரனை விளாத்திக்குளம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முத்துராஜ் மற்றும் காவலர் ஜான்சன் உள்ளிட்டோர் இருவரும் பிடிக்க முயன்ற போது முனீஸ்வரன் தான் கையில் வைத்திருந்த அருவாளை வைத்து ஆயுதங்களை வைத்து எஸ்ஐ உதவி ஆய்வாளரை வெட்ட முயற்சி செய்த போது அவர் துப்பாக்கியால் சுட்டு முனீஸ்வரன் இடது காலில் குண்டு பாய்ந்தது. இதனால் அங்கு சுருண்டு விழுந்த அவரை 108 ஆம்புலன்ஸ் மூலம் தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் காயமடைந்த உதவி ஆய்வாளர் முத்துராஜ், காவலர் ஜான்சன் ஆகியோருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் தூத்துக்குடியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.